Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Song which is recreation of a very legend song and அதுவும் வந்து director ஓட இப்படி பண்ணும்போது I should thank Anand sir only for thinking and ஒரு visualize. என்ன சார் உங்க ஸ்டைல்ல இருக்கணும் சார் அந்த ப்ரொபோசல். அதனால தான் அந்த டேபிள் சீன் வச்சது கை பிடிக்கிறது இல்லையா? அவங்க அந்த ப்ரொபோசல் சார் தான் உட்கார்ந்து எழுதினாங்க. இப்போ எல்லாருமே சொல்றாங்கல்ல காமெடி பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போதான் எனக்கே தெரியுது ஓ காமெடி எழுதுறது கஷ்டமா அப்படின்னு. இந்த பேங்காக் தாய்லாந்துல ஐயா நாங்க அங்கெல்லாம் அந்த நாட்டுக்கெல்லாம் போறதே கிடையாது. ஏன்னா 15 வருஷமா போயின்னு வந்துருக்கிறோம். நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா ஏன் ஒரு காமெடினாவே இருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா காமெடியன்ஸும் ஹீரோவா தான் இருக்காங்க. Next level May 16th. ஓகே எஸ் இது மட்டும் தான் போடுவீங்களா நீங்க? நான் சொன்னதெல்லாம் கட் பண்றீங்க. சரி எங்களுக்கு சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கன்வர்சேஷன் ரொம்ப ஜாலியான கன்வர்சேஷன் இருக்கும். இப்போதைக்கு சோஷியல் மீடியால கடந்த ஒரு வாரமா அந்த ட்ரெண்டிங்லாம் இருக்குது அப்கோர்ஸ் உயிரின் உயிரை சாங் தான். ஏன்னா ஓல்டு சாங்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் ஆகி அது ஒரு பெரிய தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். வந்த ட்ரெய்லர்ல சாங் தரப்பி ரிப்பீட்டடா மீம் டெம்ப்ளேட்டாகவும் மீம் வீடியோஸாகவும் பார்த்தோம். ஈவன் நேற்று ஆடியோ லான்ச்ல பேசுறப்ப சிம்புவர்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க என் டைரக்டர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, இருந்தாலும் அது சிரிச்சு ஜாலியான பாசிட்டிவான டோன்ல எடுத்துட்டாரு. உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு? ஐ திங்க் இந்த மூவி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் எல்லாமே நம்ம பண்ணுறது நம்ம மக்களை வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஏதாச்சும் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணதான் வி ஆர் சீயிங். அண்ட் டு பி ஒரு சாங் விச் இஸ் ரீக்ரியேஷன் ஆஃப் அ வெரி லெஜண்ட் சாங் அண்ட் அதுவும் வந்து டைரக்டரோட இப்படி பண்ணும்போது ஐ ஷுட் தேங்க் ஆனந்த் சார் ஒன்லி ஃபார் திங்கிங் அந்த ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் சேம் காஸ்டியூம் சேம் அந்த பீச்சில் ஓடுறது பீச்சில் நிறைய வாட்டி விழுந்தேன் நான் புரண்டி 2-3 times விழுந்தேன். அண்ட் ஸ்டில் லைக் when I saw the meme and all it was like really funny to me itself. பட் நல்லா இருந்துச்சு டு see because நம்ம இந்த மூவியில் என்னென்ன இப்படி ட்ரெய்லரே இப்படி இருக்குன்னா இப்போ மூவியில் என்னென்ன இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கும். So அது வந்து you have to stay tuned and yeah it was a very good experience overall because GVM sir oda sharing a screen space itself is so big. So அது வந்து எனக்கு really a very good vibe. இதுல அப்படி எடுத்துக்கிற ஒரு very good opportunity. ஆக்சுவலா அந்த சார் கிட்ட நான் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணும்போது எல்லாமே சொல்லணும். ஏன்னா இப்ப அதுக்கு ஒரு காஸ்டியூம் நம்ம திடீர்னு சாருக்கு தெரியாம ஒன்றும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நாங்க இந்த சீக்வன்ஸ் தான் ரொம்ப தயங்கி கேட்டேன். முக்கியமான சீக்வன்ஸ் இது. எப்படி பெர்மிஷன் வாங்குனீங்க? அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாரு? ஆமா சார் ரொம்ப ஸ்போர்ட்டிவான டைப் ஜிவிஎம் சார். ஆக்சுவலா அவர் வந்து அந்த கண்டென்ட் இது தேவைப்படுதா இப்ப இந்த ஸ்கிரீன் பிளேக்குள்ள இந்த மாதிரி ஒரு சாங் வருது சார். ஏன்னா எல்லாருமே படத்துக்குள்ள ட்ராப் ஆயிருக்காங்க. அதுல அவர் தான் ஹீரோ, படத்துக்குள்ள அவரு தான் ஹீரோ. ஸோ அவரு ஒரு ட்ரீம் சாங்குக்குள்ள போறாங்க அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் நீங்க படமா பார்க்கும்போது ரிவீல் ஆகும். ஸோ அவர் தான் சொன்னார் இன்னொன்னு இது சூப்பரா இருக்கும், இது தியேட்டரே பிளாஸ்ட் ஆகும். பட் அவரு இப்ப நாங்க ஷூட் பண்ணா எப்படி சார் பண்ணலான்றது அவரே எங்களுக்கு ஐடியா கொடுக்குறாரு. ஓகே. இப்ப நான் இன்னொரு இன்டர்வியூல சொன்னேன் சார் வந்து ஒரு ப்ரொபோசல் சீன் இருக்கு. அதுக்கு வந்து நாங்க என்ன கேட்டோம்னா சார் உங்க ஸ்டைல்ல இருக்கணும் சார் அந்த ப்ரொபோசல். அதனால தான் அந்த டேபிள் சீன் வச்சது கை பிடிக்கிறது இல்லையா? அவங்க அந்த ப்ரொபோசல் சார் தான் உட்கார்ந்து எழுதினாங்க. So அதுக்கு he gave many inputs to me itself. பட் இந்த உயிரினரை ஷூட் பண்றப்ப அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணாரு? இல்ல சார் தான் நாங்க கேட்டோம். அவங்க டைரக்ஷன்ல பண்ணல சார், கௌதம் அவங்க டைரக்ஷன்ல சார் வந்து இன்ட்ரெஸ்டா தான் பண்ணாங்க. ஓகே. சார் வந்து ஸ்கிரீன் பிளே அவசியம் தேவை, இது ஓகே பிரேம்ன்றதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணாங்க. ஓகே கிரேட். ஆனா இந்த விஷயத்த பதிவு பண்ணி ஆனோம். ஜே பேபில அப்படி ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருந்தீங்க. ஏன்னா மாறனா வந்து அவர் பேசும்போதும் சரி அவர் நடிப்புலையும் அவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஒரு இமோஷனல் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் உங்களை வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ஆசையும் இருக்கு. இல்ல பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நல்ல. ஆமா கிராமத்து கதைகள்லாம் வந்து வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கூட அது மாதிரிதான் இருக்கும். ரொம்ப யதார்த்தமா ரொம்ப யதார்த்தமா மாசம் டியூ கட்டணும் என்ன பண்றது. நான் கூட ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அமைதியா இருப்பார் போல, ஆளை பார்த்து அப்படிதான் இருக்கிறாரு. அந்த லுக்காவே அப்படிதான் இருக்கு. ஒரு லொல்லு சபா அது அந்த டீம்ல இருந்து அப்படியே இருக்கா போலன்னா அடுத்தது சந்தானம் பண்ண படங்கள் காமெடி படங்கள் எல்லாமே முருகா ஆனந்த் சேது இவங்க தானே. நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய எல்லா படங்களும்
அந்த 3 பேர் கொண்ட குழுல இவரும் ஒருத்தர். அவரும் ஒருத்தர். அந்த டீமா அந்த ஃபர்ஸ்ட் மன்மதன் படத்துல அந்த வெளிய நின்னு பேசிட்டு இருந்த ஆட்கள் நீங்க ஒருத்தர். நான் ஒண்ணு முருகன் வயல ஏட்டுக்கு அந்த 3 பேர் கொண்ட குழு. இல்ல இத நான் வேற ஒரு டைரக்ஷன் சுந்தர்சி சாரே சொல்லி கேட்டிருக்கேன். சந்தானம் சார் படத்துல வந்து ஒரு காமெடி சீன் தான் சொல்லுவேன். அவங்க ஒரு டீம் வச்சிருக்காரு, அவங்க போயிட்டு எல்லாம் நோட் வச்சிருப்பாங்களாமே, இந்த நோட்ல இந்த காமெடி இந்த ஆக்டருக்கு இந்த டைலாக் எடுத்து போட்டுக்கலாம். அதெல்லாம் அந்த ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் இருக்காங்க எங்க டீம் வந்து. பாத்தீங்கன்னா முருகன் சேது நான் மட்டும் கிடையாது, சுந்தர், குணா மாம்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் இப்ப விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, சரவணன், தனேஷ். இப்ப இவங்க எல்லாருமே வந்து சாரு ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எல்லாமே மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப அவர் காமெடினா இருக்கும்போது அப்படிதான் ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருக்கும். ஏ டீம் பி டீம்னு இருக்கும். ஓகே. ஸோ எல்லாருமே ஒரு இன்புட் எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்து அதை சார் செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை ஸ்கிரீன்ல. ஓகே. யாஷிகாவை கௌதம் மேனன் சாரோட பேர் பண்ணும் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? யாஷிகாவை போய் எதுவும் காட்டி வச்சிருக்கீங்களா இல்ல நாங்க இன்னும் அதை பார்க்கல அந்த மொமெண்ட்டை? என்ன இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து மெயினா இவங்களை செலக்ட் பண்ணதுக்கு வந்து என்னன்னா ஒரு லீட் ரோலாவும் இருக்கணும் அந்த கேரக்டர். இவங்களும் ஒன் ஆஃப் த ஹீரோயின் தான் அந்த மூவிக்குள்ள. ஸோ அது யார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கௌதம் மேனன் சார்கிட்ட நான் நிறைய ஐடியா இல்லை, நீங்க செலக்ட் பண்ணுங்க பிரேம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் பார்த்ததுல நான் சொன்ன ப்ரொடக்ஷன்ல மாதிரி இவங்க யாஷிகா பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் இவங்க கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணோம், பண்ணிட்டு இதுல இவங்களுக்கு 2 வெரைட்டியா வரும் கேரக்டர், அது படத்தை ரிவீல் ஆகும். ஓ டுவல் ரோல். அது கேரக்டர் ஷிஃப்ட் இருக்கு. ஆமா. ஓகே. அது வந்து படத்துல ரிவீல் ஆகும் படம் பார்க்கும்போது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, கஸ்தூரி மேடம்க்கும் 2 கேரக்டரா இருக்கும், ஹீரோயினுக்கும் ஒரு டுவல் இருக்கு. அது படம் பார்க்கும்போது அது தெரியும் உங்களுக்கு. எல்லாருக்குமே டிஃபரெண்டா பிரிஞ்சிட்டு போகும். லைக் வெரி வேரியேஷனா இருக்கும் நிறைய. ஆமா. ஒரு பெரிய ஸ்டாரோட பாண்டிங்ல நட்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இப்போ சந்தனம் அவர்களோட கூட ஒர்க் பண்ற எல்லாருமே லொல்லு சபா டீம்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரிப் போவோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. இது சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்லா மறுபடியும் சொல்றேன், சந்தானம் சார் ஒவ்வொரு முறையும் மாசத்துக்கு ஒரு டைம் உங்க லொல்லு சபா டீம் கூட்டி ட்ரிப் போவீங்க. ஆமாங்க. அது வேன்ல கூட்டி போவீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் இந்த தடவை ஃபாரின் ட்ரிப் எதனா இவரு வரலன்னு சொல்லி அதுவும் சந்தானம் சார் காதுல விழுற மாதிரி சொல்லுங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப இதுவா இருக்கீங்க, ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க, நான் என்ன போட மாட்டேன். உடனே டிக்கெட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இவரு நம்ம படம் ஒர்க் இருக்குதுல்ல, வரமாட்டேன்ட்டாரு. அதனால கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் வராம கேன்சல் பண்ற ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இவர்தான் அந்த மீம் டெம்ப்ளேட். ஆனா ஒர்க் ஆச்சு, ஒர்க் முடிச்சதானே ட்ரிப் முக்கியம் இல்ல, அதுல கை வைக்க முடியாது இல்ல. அதுதான் இப்ப சொல்லுங்கன்றேன். ஒரு ஆம்ஸ்டர்டாம்க்கு அப்புறம் யாரு நீங்க ஆம்ஸ்டர்டாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்லி விடுங்க. இந்த பேங்காக், தாய்லாந்துல அங்க ஐயா நாங்க அங்கெல்லாம் அந்த நாட்டுக்கெல்லாம் போறதே கிடையாது. ஏன்னா 15 வருஷமா போயிட்டு வந்துருக்கோம் வருஷம். சூப்பர். பாத்தீங்களா இந்த இன்டர்வியூ கலகட்டம் அது. இவங்க இருக்காங்கல்ல, இவங்களை பாக்கணுங்கிறதுக்காக வியூவர்ஸ் பாப்பாங்க. பாத்தீங்களா? ஆமா, அவங்க இது டம்ப்ளைன்ல போட்டு. ஆம்ஸ்டர்டாம்ல என்ன ஸ்பெஷலா அவங்க எதனால ஆசைப்பட்டாப்ல சொல்லு. லண்டன்ல இருக்குன்னு ஆம்ஸ்டர்டாம் நானும் போனது இல்லை. ஒரு லண்டன் போறோம் ஜாலியா. சரி, இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுவோம். அண்ட் குரல் வளத்துல ரொம்ப 2 பேர் ரொம்ப ஸ்பெஷல் யூனிக் நினைக்கிறேன். ஒன்னு நிழல்கள் ரவி சார் அண்ட் மாறன். இந்த 2 கதாபாத்திரங்களோட கவுண்டர்ஸ், ஒன்லைனர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிகெஸ்ட் பேக் போன் நான் நினைக்கிறேன். அந்த ரைட்டிங் ப்ராசஸ் இவங்களுக்காக எழுதுனது எப்படி இருந்தது அண்ட் அந்த எக்ஸிகியூஷன் எப்படி இருந்தது? ஆமா, ஆக்சுவலா இப்போ மாறனன் வந்து நாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஓகே. மாறனனுக்கு நாங்க ஒரு கேரக்டர் வச்சிடுவோம், அது அவரே டெவலப் பண்ணுவாரு. ஓகே. சோ யூ கிவ் தி ஃப்ரீடம் டு. ஆமா ஆமா. ரவி சாருக்கு வந்து அவர் நீங்க கேட்ட மாதிரி அவரோட வாய்ஸ் இந்த படத்துல முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஒரு பிளாஷ்பேக், இந்த கேஜிஎஃப்ல எப்படி அவர் நெரேட் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு கதையை நெரேட் பண்ற ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ். அதுக்கு நல்ல வாய்ஸும் வேணும். அதை பெர்ஃபார்ம் பண்ணா அங்க காமெடியானாவும் அவர் இருக்கணும் போது ஆல்ரெடி சந்தானம் சார் படத்துல ஒரு டிக்கிலோனா இதுலயும் வடுக்கப்பட்டு ராமசாமியா ஹைலைட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதனால அவரை நாங்க பிக்ஸ் பண்ணோம் இந்த கேரக்டருக்குள்ள. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகே. ஆனா இந்த இயக்குநர்கள் படுற சிரத்தை என்னன்னா, நிறைய இயக்குநர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இருக்கையிலே காமெடி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், காமெடி எழுதுறது கஷ்டம், அது காமெடி எக்ஸிக்யூட் பண்றது கஷ்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா? இல்லை, எனக்கு என்ன இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல காமெடி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ தான் எனக்கே தெரியுது, ஓ காமெடி எழுதுறது கஷ்டமா அப்படின்னு. ஓகே. இல்லை நாங்கள் வந்து அது இப்போ அவருக்கு வந்து ஸ்பான்டேனியஸாகவே வரும் மாறதுக்கு. அது கஷ்டம்ன்றது எப்படின்னா ரைட்டிங் ப்ராசஸ் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா இப்போ நாங்க ஒரு கண்டென்ட் எழுதுறோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு கான்டாக்ட் செட் பண்ணிட்டோம், செட் பண்ணிட்டு நான் மாறனங்கிட்ட வந்து த்ரோ பண்றேன்னா அதுக்கு ஈஸியா ஒரு கவுண்டர் கொடுத்துருவாரு. ஆனால் அந்த கஷ்டங்கள் நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுவோம், அங்கேருந்து போனோம்னா கொடைக்கானல் போவோம், பாண்டிச்சேரி போவோம், அங்கே போய் உட்காந்து ரூம் போட்டு எழுதணும்னா அப்படியே ஒரு மாதிரி
வேற அவனா புதுசா ஒருத்தன் வந்தான் நார்த் இந்தியன் வந்தான்னு கூட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுருவாங்க. அப்படியே மேல பார்த்து நீங்க வந்து ரூம் போட்டு குத்துறீங்க இவனுக்கு அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல சீல் வச்சிருவானுங்க. அந்த மாதிரி அப்படி உட்காந்துருப்போம். அப்படியே சில ஜாலி கிளி அப்படி சுத்தணும்னு சொல்லுவோம். சில நேரங்கள்லாம் அப்படியே மென்டலா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் அப்படியே யோசனை பண்ணி இல்லை ஒரு சீன் வந்து நம்ம இந்த சீன் இதில் திறந்து நுழைக்கணும் இல்லை எழுதணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆகுனா பயங்கர இதுவாக இருக்கும். அப்படியே மூளைகளெல்லாம் ஒரு மாதிரி சூடாயிடும். அது அந்த கஷ்டத்தை சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பட் நாங்க அந்த கஷ்டத்தை கூட வெளில சொல்றது இல்லை. இப்போ ஏன் சொன்னோம்னா நீங்க ஏன் கஷ்டம்னு கேட்டதுனால அந்த கஷ்டப்பட்டு நம்ம இஷ்டப்பட்டு சொல்றோம். இஷ்டப்பட்டு சொல்றீங்க. ஒரு அது இது ஷோல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். அந்த வார்த்தையை வச்சு அது பேசியிருப்பாரு. அந்த ஃபுல் ஒரு 2 minutes பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. சிவகார்த்திகேயன் கூட அந்த ஷோல. ஓகே, எனக்கு இங்க சந்தானம் காமெடியனா இருந்து நீ கதாநாயகனை தாண்டி நீ சக்சஸ்ஃபுல் ஸ்டாரா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராக்ரஸ் இருக்கு. நீங்க இனிஷியல் பிகினிங் லெவல்ல இருந்தே பார்த்துருக்கீங்க. ஒரு நண்பனோட சக்சஸ் உங்களுக்கு எவ்வளவு பர்சனலா ஹாப்பியா இருக்கு அண்ட் அது இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? இல்ல இப்போ எங்களுக்கு இப்போ நார்மலா வந்து நம்ம இவர் வந்து இந்த அளவுக்கு வருவாரு அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு ஹீரோ இது சொல்றேன். காமெடியனா வந்து அவர் இருந்ததுக்கு அப்புறம் அவர் ஹீரோவா வருவார் அப்படிங்கிற போதும் நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா ஏன் இவர் காமெடியனாவே இருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா காமெடியன்ஸும் ஹீரோவா தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா டைரக்டருங்க 2 பேர் மே 16 மாமன் சூரி வராரு, இங்க சந்தானம் வராரு, அது இருக்காங்க. இப்போ அதை விட்டு நம்ம வேற மாதிரி பெருசா இதுவெல்லாம் இல்லை. இதுக்குள்ள காமெடிக்குள்ள ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் கூட வந்து அவர் காமெடியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் கதையோட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதில் வந்து நமக்கு அந்த இதுங்களில் வந்து அவர் காமெடியனாக போனோம் காமெடி நடிக்கணுங்கிற உடன்பாடு கிடையாது. அவர் இது மாதிரி நல்ல காமெடி கலந்த நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தாலே சூப்பரு. ரெண்டாவது அவருடைய வளர்ச்சிங்கிறது நம்மளால சார்ந்து அவர் நம்மளாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அப்போ அவர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதான். ஃபைனலாக இந்த கேள்வி கேட்டு இந்த விஷயம் முடிச்சிடலாம். ஒன்லைனஸ் எப்போவுமே இந்த உங்களோட படத்துல ரைட்டிங்ல ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஒன்லைனஸ் இது என்னென்ன மாதிரியான ஹைலைட் இருக்கும், எந்தெந்த கேரக்டர், ஏன்னா என்டையர் லொல்லு சபா டீம்ல எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பேசுறது பார்க்குறப்போ ஆர்யா ப்ரொடியூசராக இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் அவங்க ஒரு மாதிரி மனம் நெகிழ்ந்து ரொம்ப இயல்பா பேசுவாங்கல்ல. ஒரு 2 ஸ்டேஜுக்காக இல்லாம ஒரு 20 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு பேசுவாங்க. அந்த உரிமை இருந்து அதை பத்தி ஆக்சுவலா தான் இப்போ சந்தானம் சாருக்கும் ஆர்யா சாருக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்கு. அதே மாதிரி சந்தானம் சாருக்கும் சிம்பு சாருக்கும் நான் அதுதான் நேற்றும் சொன்னேன் சார் கிட்ட. இது மாதிரி லட்டு தின ஆசையாப்போ அது ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணோம். அது சார் போய் கேட்டோன்னா அப்போ அதுல ஜிவிஎம் சார் இருப்பாரு, ஜிவிஎம் சார் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மூவி. அப்போ 2 பேரும் வந்து பண்ணாங்க. அதுக்கும் அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எல்லாமே சிம்பு சார். ஏன்னா சந்தானம் சாருக்கு கூட இருக்கவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் வளர்த்து அவங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு குணம் இருக்கு. இப்போ அவரு இன்னொருத்தர் காட் ஃபாதரா வச்சிருக்காருன்னா அவர் அதோட ஹைலைட்டா இருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பா அவங்க வருவாங்க. அதுதான் அவரும் சொன்னாரு, அவர் போன் பண்ணா நான் வருவேன். அது சொன்னது இல்ல. அது வந்து ஒரு காமெடியனா வந்து பெர்ஃபார்ம் பண்றது இல்லையா. அப்ப 49ல ஒரு காமெடியன் ரோல் பண்றாரு. அது பண்ணவே மாட்டாரு நம்ம யோசிச்ச இடத்துல. நட்புக்காக ஒருத்தர் பண்றாருங்கிறப்போ அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இல்ல அதான் இப்ப சந்தானம் சாரா நான் சொன்னாரு, அவர் கேட்டா நான் பண்ணுவேன். அந்த பாண்டிங் ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஆமா, லொல்லு சபா டீம்ல யாரெல்லாம் இதுல பண்றாங்க? இப்ப லொல்லு சபா டீம்ல ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல யாரையும் கொண்டு வர முடியல. இப்ப ஆக்சுவலா மாரண்ணன் கிங்ஸ்லி இவங்க 2 பேரு மெயின் கேரக்டர் இல்ல அந்த படத்துல. அது அந்த ஸ்கிரிப்ட் நான் எப்பவுமே நம்ம ஸ்கிரிப்ட்ல தான் யோசிப்போம். நம்ம இருக்கிறோம், நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுடைய காமெடி இருக்கு, அது வரணும் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஐயோ சூப்பர் காமெடி எப்படியாவது அதை வச்சிருங்க அப்படின்னு மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டா வந்து டைரக்ஷனா அப்படி யோசிப்போம் போது அது தேவையில்லைன்னும் போது தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தான். அதனால வந்து நான் இல்லைன்னு உடனே கதையில் அப்படி இருந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கிங்ஸ்லி மொட்டராஜன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிங்ஸ்லி இல்லை. என்ன ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பேச பேச என்னன்னா உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள லைன் போயிட்டாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக ஒன்று போகிறோம்னா வேற திடீர்னு உள்ள கேரக்டர் வர முடியாது. அதுதான் ஃபுல் த்ரூட்டாக அந்த கேரக்டர் உள்ள ஃபாலோ பண்ணும். நமக்கு ஒன்றில் ஃபுல்லாக ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் நானும் சேர்ந்து இருப்போம். இதில் இல்லைன்னும் போது ஒரு இது உள்ளுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் என்னடா கேட்பாங்கல்ல, யார் கேட்குறாங்களே நான் கேட்பேன் என்ன சரி ஓகே இருந்தாலும் ஓகே சமாளிச்சுக்கணும் பரவாயில்ல, அந்த நமக்கு ஸ்கிரிப்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முருகா பண்ணுறாப்புல ஆனதுன்ட்டு அங்கே போய் முருகா கிட்ட பேசி என்ன இது வரோம் கண்டிப்பாக வரோம் எப்படியாவது உள்ள இழுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு அங்கேருந்து என்ன அந்த ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டான். அது வேற விஷயம். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இதுங்கிறது அவ்வளோ இதுவும் ஆகும். ஃபைனல் ஆகிற விஷயம் வந்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எழுதி நிற்போம். வெற்றி நடை போடுகிறது நாளை முதல் அதெல்லாம் எழுதி நிற்போம். சக்சஸ் மீட் அதுக்கு எழுதுவோம்.
பேஜ் எழுதி, அதனால வந்து ஸ்கிரிப்ட் போயிட்டே இருக்கு, நமக்கு தெரியும் இது எங்க ஸ்டார்ட் பண்றோம். ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் நம்ம ஃபைனல் டிராஃப்ட் எங்க டீமை பொறுத்த வரைக்கும் வர்றது ஃபைனல் டிராஃப்டே அந்த சென்சார் எழுதுறாங்கல்ல படம், நாங்க எழுதி கொடுத்துட்டு அதுதான் எங்களோட ஃபைனல் டிராஃப்டா பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது, ஒரு ப்ராசஸ்லயே இருக்கும். இப்போ மாறன் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கேரக்டர் பிக்ஸ் பண்ணோம், ஆனா அது என்ன ஆர்க்ல போய் முடியும், சந்தானம் சார் நிறைய யோசிப்பாரு, அண்ணனுக்கு இது போடலாம் இது பண்ணலாம். மாறன்னா அவர் சந்தானம் சாருக்கு யோசிப்பாரு. இல்ல இந்த காமெடியில இருக்க வெரைட்டி ஆஃப் ஜானர், ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் எல்லாமே பிளேஸ் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் படங்கள்ல அப்படிதான், ஈவன் அந்த டோர் க்ளோஸ் பண்ணி மொட்டரைசர்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கு இல்லையா, தியேட்டர்ல அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் இருந்தது. சம்பாட் அது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் இந்த சம்மருக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் May 16 ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா. இந்த மூவி வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகே, கண்டிப்பா 16. ஏன்னா வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம பார்த்த சினிமால இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது. கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அது இல்லாம காமெடின்றது சீக்வன்ஸாவே எழுதுவோம். நாங்க எப்பவுமே தனியா காமெடி ட்ராக்கா எழுத மாட்டோம். இது கதையோட எல்லா காமெடியும் கரெக்டா லேண்ட் ஆயிருக்கு. அப்புறம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றீங்க. அது பார்த்தேன். ப்ராப்பர் ப்ரமோஷன் ஃபாலோ பண்றீங்க. நான் சொன்னேன் சாப்பிட்டு இருந்தாரு, நான் மறந்துறேன், ஞாபகப்படுத்தேன். சரி டக்குன்னு சரி ஆனந்த் சொல்ல போறா போலன்னு வெயிட் பண்ணிருந்தேன். அவர் சொல்லணும் இல்லன்னு டக்குன்னு நான் சொல்லிட்டேன். என்ற டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மறக்காம பாருங்க டிடி நெக்ஸ்ட் லெவல் May 16. ஓகே எஸ், இது மட்டும் தான் போடுவீங்களா நீங்க? நான் சொன்னதெல்லாம் கட் பண்றீங்க. சரி எங்களுக்கு எண்டு பாத்தீங்களா? தேங்க்யூ நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.